Hello everyone, welcome to my channel English with Ritu. இன்னைக்கு நம்ம டே 23 கிளாஸ்ல இருக்கோங்க. ஆல்மோஸ்ட் 3 வாரம் ஆல்மோஸ்ட் நம்ம முடிஞ்சிருச்சு. 4th வாரத்து ஸ்டார்டிங்ல இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம கிளாஸ் வந்து முடிய போறோம். டெய்லி எப்படி பேசணுங்கிற அளவுக்கு எல்லா ரூல்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து லாஸ்ட் 3 கிளாஸ்ல டெய்லி கான்வர்சேஷன் பார்ட் 3 வரைக்கும் பார்த்துட்டோம். எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களா? சொன்ன வார்த்தையை அண்ட் எப்படி ஒரு சென்டென்ஸ் நீங்களா ஏதாச்சும் ஒன்று பேசணும்னா எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் ட்ரை பண்ணிங்களா? ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும். கமெண்ட்டில் கேட்டுருங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தப்பாக பேசி பழகிடாதீங்க. எப்பயுமே டவுட் இருந்தால் அப்பப்போ கிளியர் பண்ணுங்கள். எப்போவுமே நான் இருப்பேன் உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணேன். ஸோ அப்பப்போ கிளியர் பண்ணிவிடுங்க. புரியலைன்னா சிங்குலர் வேர்ப் சிங்குலர் சப்ஜெக்ட் சொல்கிறாங்களே, புரியலைன்னா நான் சொல்லி கொடுத்த சப்ஜெக்ட் வேர்ப் அந்த கான்செப்டில் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஒரு புரியலைன்னா அசால்ட்டாக விட்டுறாதீங்க. எந்த கான்செப்ட் புரியலையோ அந்த டாபிக், ஒரு ப்ரிப்போசிஷன் புரியலையா அந்த டாபிக் போய் பார்த்துட்டு வாங்க. ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு 3 கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. பார்ட் 4ல் இருக்கோம். சரி, இப்போ வந்து ஒரு ஃபோன் காலில் நம்ம என்னெல்லாம் பேசுவோமோ அந்த கான்வர்சேஷன் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த 5 சென்டென்ஸ் வச்சு என்னென்ன கற்றுக்கலாமோ எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்க. ஃபஸ்ட்டு கேட்குதான்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஃபோன் எடுத்து பேசுகிறப்போ கேட்குதா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அது வந்து ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? கேட்குதா? கேன் யூ, அதாவது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? ஸோ கேன், அந்த கேட்க முடியுமா முடியாதா அந்த மாதிரி. ஸோ கேன் யூ ஹியர் மீ? இனிமேல் கேட்குதான்னு கேட்குறதுக்கு பதிலாக கேன் யூ ஹியர் மீ? ஃபோன் டெய்லி பேசுகிறீங்க, ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. கேன் யூ ஹியர் மீன்னு கேட்டு பழங்க. பார்க்குறவங்களுக்கும் வா நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும், நல்ல ஒரு அட்வான்ஸ்டாக இருக்குங்க. ஸோ அதை பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கும் நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதுக்கு வந்து I'll call you back. புரிஞ்சுதா? சாரிங்க, இது வராது. ஐல்னா ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம். ஐல்னா என்னங்க? இது ஐல்னா ஐ வில்லோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல். ஓகேவா? ஓகே, I'll call you back. அடுத்து இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், கால் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறேன்? இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறம் கால் பண்ணுறேன். ஸோ I'm a bit busy now, I'll call you later or I'll call you back. நல்லா இருக்காங்க பேசுறதுக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். கொஞ்சம் பிஸியானா பிட் பிஸி. நான் இப்போ பிஸியாக இருக்கேன்னா ஐ ஆம் பிஸி நவ். கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஐ ஆம் அ பிட் பிஸி. கொஞ்சம் பிஸி, அதாவது பிட் பிஸி. அதாவது நம்மளுக்கு தெரியும் இப்போனா நவ் யூஸ் பண்ணணும், தெரியும் தானே? ஸோ இப்போக்கு நவ். ஓகேவா? ஓகே, டன். அடுத்து நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ வேணாம், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நம்ம அப்புறம் பேசலாம்ங்கிறதுக்கு அப்புறம் கால் பண்ணுறேன்னு ஐ கால் யூ பேக். நம்ம அப்புறம் பேசலாம்னா லெட்ஸ் டாக் லேட்டர் ஆர் ஐ டாக் டு யூ லேட்டர். சேம் எடுத்துக்கலாங்க. நம்மங்கிறது யூஸ் பண்ணுறதுனால லெட்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம். லெட்ஸ்னா என்ன? let us talk later. ஓகேவா? அப்புறமா நம்ம பேசலாம். அப்போ ஓகே. அப்புறம் இப்போ எங்க இருக்க? வேர் ஆர் யூ நவ்? இப்போ எங்க இருக்க? வேர் ஆர் யூ நவ்? இப்போங்க கேட்குறனால, இப்போங்கிறது நம்ம அங்கே அந்த பிளேஸில் இருந்தனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்க? நவ். வேர் ஆர் யூ? எங்கே இருக்க? வேர் ஆர் யூ? கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த 5 சென்டென்ஸை வச்சு என்னென்ன புதுசாக கற்றுக்கிட்டோன்னு நம்ம பார்க்கலாமா? I will, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல். let us ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் லெட்ஸ். அடுத்து பாருங்க, I am எதோட ஷார்ட் ஃபார்ம்? I am, அதோட ஷார்ட் ஃபார்முங்க. அப்புறம் வேற என்ன கற்றுக்கிட்டீங்க? நவ். எப்பெல்லாம் நவ்னா இப்போங்கிறது, இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் எங்கெங்க நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நவ்னு யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் லேட்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இப்போக்கு நவுன் வந்துருச்சு. ஓகே, வேற என்ன கற்றுக்கிட்டீங்க? இதில் எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த சென்டென்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர் பார்த்துக்கோங்க. கேபிட்டல் லெட்டர்
தான் ஆரம்பிக்கணும். அண்ட் அந்த சென்டென்ஸ் முடியறப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கணும். இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சென்டென்ஸ். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிப்பீங்க அண்ட் முடிகிறப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சு முடியும். அதுவே ஒரு கேள்வியாக இருந்தால் வேர் ஆர் யூ நவ் ஒரு கேள்வி கேட்குறதா இருந்தால் கொஷின் மார்க்கில் முடியும். வேறு இதுலேருந்து என்ன கற்றுக்கலாம், கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு a bit அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் அண்ட் நார்மல் சென்டென்ஸ்னால் ஃபுல் ஸ்டாப்பு, கொஸ்டின்னா இது. அதுவே ஓ மை காட் இல்லைன்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸ், அதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே எக்ஸ்க்ளமேட்டரினா இது யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஷார்ட் ஃபார்ம்ஸ்லாம் கொஞ்சம் இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ்லாம் ஆல்ரெடி கற்றுக்கிட்டது தான். ஸோ வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸ் இது பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து ஓரளவுக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டுருக்கீங்க. ஓகேங்க. இப்போ வந்து ஒரு இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் வாக்கியம் இது பண்ணுறது நேற்று நம்ம பண்ண ப்ராக்டிஸ் தான். இன்னைக்கு இந்த ப்ராக்டிஸோட இந்த செஷனை முடிச்சிடலாம். வாங்க ட்ரை பண்ணலாம். நாளைக்குன்னா டுமாரோ. நான்னா ஐ. புது நியூ. ஃபோனுக்கு ஃபோனுன்னு தாங்க சொல்லுவோம். வாங்க போகிறேன். வாங்கங்கன்னா கெட். போகிறேன்னா வாங்க போகிறேன். ஸோ கெட் போகிறேங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கா. ஸோ கெட்டோட ஃப்யூச்சர் டென்ஸ் என்ன, கெட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து காட். அதோட ஃப்யூச்சர் டென்ஸ் வில் கெட். ஸோ வில் கெட். ஆனால் வாங்க போகிறேன் அப்படின்னு இருக்கனால எப்படி சொல்கிறது, நீங்கள் போகிறேன் அது நடக்குதா, நாளைக்கு வந்து அந்த செயல் நடக்க போகுது, இப்போ நடந்துட்டுருக்கு, அப்படி கரெக்டாக நடந்துட்டுருக்கு, இதே மாதிரி நாளைக்கு நடக்க போகுது போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு செயல் இந்த மாதிரி இப்போ நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன், நாளைக்கு நான் டீச் பண்ண போகிறேங்கிறப்போ அதுவும் இதே மாதிரி ஒரு நடக்கிற செயல் தானே. ஸோ அப்போ என்ன வரும்னா ஐஎன்ஜி ஃபார்ம் வருங்க. ஸோ அப்போ வந்து am going to get ன்னு வரும். வாங்க போகிறேன், கெட்டும் இருக்கு, வாங்குறது. போகிறேன்னா கோயிங், கரெக்டா. வாங்கங்கிறது கெட், போகிறேங்கிறது கோயிங், கரெக்டா. நீங்கள் போயிட்டுருக்கேன், போகிறேன், நீங்கள் போயிட்டேன் இல்லை போய் முடிச்சிட்டீங்க இல்லை போக போகிறேன் கிடையாது. போகிறேன்னா இப்போ நடந்துட்டுருக்கா. ஸோ கோயிங். அப்போனா கோயிங்கும் கெட்டும் எப்படி ஆட் பண்ணணும், கோயிங் டு கெட் இப்படி ஆயிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன, ஐ. அடுத்து கோயிங் டு கெட். அடுத்து வேர்ப் என்ன, இங்கே வேர்ப் எது, கோயிங் டு கெட். ஐ பக்கத்தில் வந்தாலே ஆம் வருமா, கோயிங் டு கெட் a new phone. எப்போவுமே ஆர்டிக்கல் வரணுங்க. டுமாரோ இங்கே வந்தாலும் ஓகே தான், இங்கே வந்தாலும் ஓகே தான். கிளியரா? ஒரு தடவை சொல்கிறேன். நாளைக்கு டுமாரோங்க, நானுக்கு ஐ, புது ஃபோன் நியூ ஃபோன் ஓகே. வாங்கன்னா என்னங்க, கெட். ஸோ கெட் போட்டுட்டீங்க, கெட். வாங்க போகிறேன் வில் கெட், அது ஃப்யூச்சர் டென்ஸ் தான். ஆனால் போகிறேங்கிறது ஒரு செயல் நடந்துட்டுருக்கா. போகிறேங்கிறதுக்கு எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லுவோம், கோயிங். ஸோ கோயிங்கும் கெட்டும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ கோயிங்கும் கெட்டும் எப்படி லிங்க் பண்ணலான்னா டூ வச்சு கோயிங் டு கெட் இப்படின்னு லிங்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து சப்ஜெக்ட் எடுத்து போடுறீங்க. அடுத்து வேர்ப் வந்து கோயிங் டு கெட். ஐ கோயிங் அப்படின்னு சும்மா வராது. ஐஎன்ஜி வந்தாலே அது பக்கத்தில் என்ன இருக்கணும், ஆம், இஸ், வாஸ், வேர், ஆர். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இந்த ஐஎன்ஜி வந்தாலே இந்த 5 லெட்டர்ஸில் ஏதோ ஒன்று வரும் இந்த 5 இதில். ஸோ ஐ இருந்தனால ஆம் வருதுங்க. ஸோ ஆம் கோயிங் டு கெட் த நியூ ஃபோன். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் ஓரளவுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சிருக்கும். ஏதோ ஒன்று உங்களுக்கு டவுட் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. வந்துச்சுன்னா சொல்லுங்கள், கிளியர் பண்ணிடலாம். அப்படியே எக்ஸாக்டாக ஃப்ரேம் பண்ண முடியாதுங்க தமிழ்லேருந்து. இது ஜஸ்ட் ஒரு ட்ரிக் மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஒன்று கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முன்னப்பின்னு இருக்கிறதெல்லாம் சரியாயிடும். வரி பண்ணிக்க வேண்டாம்.
ஓகேங்க. ஸோ இன்னையோட டே 23 கிளாஸ் முடிஞ்சது. ஓரளவுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பழகுங்க. அண்ட் சொல்லி கொடுத்த சென்டென்ஸ் எல்லாம் டெய்லி பேசி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். பேசலைன்னா கான்ஃபிடென்ஸ் வராது. ஏதோ கற்றுக்கிட்டேன் இருக்கேன் அந்த மாதிரி ஆகிடுங்க. ஸோ வந்து நாளைக்கு என்ன ஒரு புது எக்ஸசைஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பேச ட்ரை பண்ணலாம். அண்ட் அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி நான் கிளாஸஸ் எடுக்கிறேன். இப்போது எப்பயும் போல் தாங்க, அவ்வளோதான். எப்பயும் போல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் ரெடியாக இருக்கேன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒன்றும் இல்லைங்க, பார்க்கலாம். பாய் பாய். டே 24 கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.